இன்றைக்கி நான் டிகிரி முடிச்சிட்டேன்ப்பா, அடுத்து வந்து லைஃப்பில் பெருசாக சாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு காலடி எடுத்து வைக்கிறேன். பார்த்தா நம்மளுக்கு முன்னாடி கோடிக்கணக்கான பேர் அண்ட் எல்லாருமே நம்மள மாதிரி டிகிரி முடிச்சிட்டாங்க, நம்மளுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க, பெருசாக நிறைய அச்சீவ் பண்ணிட்டாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த கூட்டத்துக்கு நடுவில் நம்ம பெருசாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். அப்போ இதில் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் இருக்கணும், நம்ம அவங்களோட பெட்டராக ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கணும். ஸோ இப்போ இதே மாதிரி யாரோ ஒருத்தங்க சாதிச்சிருப்பாங்க, அந்த கூட்டத்தில் ஒருத்தராக வந்திருப்பார்ல, அவர் எடுத்து அவர் எப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்றது நம்ம டீகோட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து டீகோடிங் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்றது தான். ரஜினிகாந்த் வந்து என் லைஃப்பில் ஒரே ஒரு தடவை மீட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபோட்டோ அந்த தம்ப்நெயிலில் போட்டிருக்கேன். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து நம்ம அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபன் என்டர்டைன்மெண்ட்லாம் தூக்கி ஓரமாக வச்சுருவோம். ஏன்னா அது நம்மளுக்கு பெருசாக ப்ரோஜனம் இல்லை. பட் நம்ம லைஃபுக்கு இதுலேருந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் கைஸ். ஸோ வெல்கம் டு ஆஸ்ட்ரகுலன் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். நம்ம Virtuacoin.comல போயிட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீயாக கிரிப்டோ காயின் ஜாயின் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ரஜினிகாந்தை பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வேலையை விட்டுட்டு இங்கே வந்தார். ஒரு சம்பளம் ஒரு இன்கம் வர இடத்த விட்டுட்டு எனக்கு வேறு ஒன்று பண்ணணும், எனக்கு இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்தார். அதுக்காக கொஞ்சம் ட்ரைனிங்லாம் எடுத்தார். அதுக்கப்புறம் அதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போனார். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கிடச்சதுக்கப்புறம் வந்து அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டார். அதை பயன்படுத்தி அவர் ஒரு படி 2 படி 3 படின்ட்டு கொஞ்சமாக வெளியில் வேலை வந்தார். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ரஜினிகாந்த் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போனார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நினைக்கிற மாரி இந்த அவர் படத்தில் வருமே 5 நிமிஷம் பணக்காரன் கிடையாது, 5 படிக்கட்டோ 10 படிக்கட்டோ கிடையாது, 500 படிக்கட்டு, அத்தனை படிக்கட்டையும் அவர் தாண்டி தான் வந்து இன்றைக்கி வந்திருக்காரு. ஸோ அதுக்கான அந்த பொறுமை உழைப்பு அதெல்லாம் வந்து அதில் இருந்ததில் டவுட்டே கிடையாது. அவரோட அந்த பொலிட்டிக்கல் விஷயத்தை நம்ம தூக்கி ஓரமாக வச்சுருவோம். ஏன்னா அதுலேயும் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. பட் அது வந்து இட் இஸ் நாட் மை ஃபேவரட் பார்ட். அவர் ரஜினிகாந்தை பற்றி யோசிக்கிறப்ப அது இட்ஸ் நாட் மை ஃபேவரட் பார்ட். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து தெர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு படத்தில் வந்து அவர் நல்லா நடிக்கிறாரு, அந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது வந்து இட்ஸ் அ ஃபைனல் அவுட்புட் கைஸ். அது வந்து நம்ம கடைசியாக வந்து பார்க்குற ஒரு விஷயம் அது. அந்த அவர் வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவர் அடுத்த படத்துக்கு போயிருப்பார், நம்ம அப்போ பார்க்குற ஒரு விஷயம் அது. பட் அதுக்கு முன்னாடி ரீவைண்ட் பண்ணி போய் அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்துச்சு ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து வந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் வந்து எப்படி வந்து நெகோஷியேட் பண்ணார், எப்படி வந்து அதை எடுத்தார், தேர்ட் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணார், அண்ட் ஃபைனலி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கடைசி வரைக்கும் எப்படி நின்னார், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. இந்த 4 விஷயத்தை நம்ம கவனித்து பார்த்தோன்னு வச்சுக்கலாம், நிறைய விஷயம் லேர்ன் பண்ணலாம் கைஸ். நம்ம லைஃப்பில் பெருசாக அச்சீவ் பண்ணவங்களுக்கும் சின்னதாக அச்சீவ் பண்ணவங்களுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டின்ற ஒரு விஷயத்தில். அந்த பெருசாக அச்சீவ் பண்ணவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை அட்ராக்ட் பண்ணுவாங்க, சின்னதாக அச்சீவ் பண்ணுறவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தேடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கவனித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலைக்கு போகிறவங்க முக்கால்வாசி பேர் வந்து ரெஸ்யூமே அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அவங்க இருக்கிறது இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது. அவங்களோட முகவரி வந்து அந்த அட்ரெஸ்ஸு, அவங்களோட மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு எஃபர்ட் வந்து எதில் இருக்குது அப்படின்னா அந்த வெறுமனே அந்த ரெஸ்யூமேல மட்டும்தான் இருக்குது. அந்த ரெஸ்யூமே நீங்கள் கிழிச்சு போட்டு வச்சுக்கோங்க, அவங்கள வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வேறு ஐடியாவே கிடையாது, அவங்க வேறு ஆப்ஷனே கிடையாது. திரும்ப போய் இன்னொரு ரெஸ்யூமே ரெடி பண்ணிட்டு வந்து இதுதான் நான், எனக்கு இந்த வேலை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுவாங்க. அதே மாதிரி அந்த ஒரு வேலைக்கு அவங்க அப்ளிகேஷன் போட்டாச்சு, எனக்கான ஒரு மார்க்கெட்டிங் நான் பண்ணிட்டேன். எவ்ரிடே நம்ம எல்லோரும் சேல் பண்ணுவோம் கைஸ். நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒன்று வரப்போ வந்து ஒரு 10 பேர் போகிறாங்கன்னா, சார் எனக்கு இந்த கொடுங்க, எனக்கு 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் ஒரு நல்ல ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்பர், நான் ஒரு நல்ல சிவில் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரிடே நம்மளை வந்து நம்ம மார்க்கெட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் என்னென்னா நம்மளுக்கான ஒரு தேவை வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மார்க்கெட்டிங் சைடு வந்து 0 எஃபர்ட் நம்ம போடுறோம் முக்கால்வாசி பேர். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கான ஒரு பர்சனல் பிராண்டிங்கோ ஏன்னா இப்போ சென்னையில் வந்து பெஸ்ட் டெவலப்பர் அதில் வந்து என் பேர் இந்த கூகுளில் ஃபஸ்ட் பேஜ் வந்துச்சு அப்படின்னா எனக்கு மார்க்கெட்டிங் வேலையை தேடி போகணுன்னு அவசியமே கிடையாது. எந்த கம்பெனி வந்து சர்ச் பண்ணாலும் சரி ஃபஸ்ட் பேஜில் இருக்கும், என்னை தேடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். பட் நம்ம அந்த மாதிரி நம்மளை மார்க்கெட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தில் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நம்மளுக்கு தேவையானப்போ மட்டும் நம்ம மார்க்கெட் பண்ணுறோம். அதுக்கு வந்து புலம்புறோம், ஐயோ வேலை அப்ளை பண்ணிட்டேன் கிடைக்கல, 20 கம்பெனிக்கு அப்ளை பண்ணிட்டேன், 30 கம்பெனிக்கு அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கல. ஏன் அப்படின்னா நம்ம போய் எனக்கு ப்ரொமோட் பண்ணுங்கள், நம்ம இன்றைக்கி நான் ப்ரொமோட் பண்ணுறேன் என்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறப்ப உங்களை மாதிரியே வந்து அன்றைக்கே அந்த வேலையை எடுத்து செய்கிறவன் லட்சக்கணக்கான பேர் இருப்பான். அவங்க எல்லாருமே உங்களை மாதிரியே எக்ஸாக்டாக செய்வாங்க. ஸ்பெஷலாக நீங்கள் அதில் வந்து ஒரு துண்டாக தெரியறதுக்கு உங்களால் எதுவும் ஸ்பெஷலாக பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு ஸ்கில், அந்த ஸ்கில்லை நீங்கள் இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணல. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட் திங் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்த வரைக்கும் வி ஷுட் அட்ராக்ட். நம்ம வந்து அதை நோக்கி ஓடணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கடைசி வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே தான் இருப்போம். எப்போவுமே சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எப்போவுமே வந்து ஓடி போய் கேட்குறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க கைஸ். நீங்கள் கவனிச்சு பாருங்கள், பெரிய சிஇஓ போஸ்ட்டாக இருக்கட்டும், சிஎஃப்ஓ, சிடிஓ, இந்தமாரி போஸ்ட் எல்லாமே வந்து தேல் கம் அண்ட் ஆஸ்க் யூ, நீங்கள் வந்து இந்த கம்பெனியில் சிஇஓ இருக்கீங்களா, என் கம்பெனிக்கு வாங்க சிடிஓ வருங்க அப்படின்ற மாதிரி இட்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் பேஸ்ட் ஆன் அட்ராக்ஷன். ஸோ நீங்கள் வந்து இப்போ எலான் மஸ்க்கை தேடி எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்.
ஸோ இப்போ அதே மாதிரி எத்தனை சிஇஓஸ் இருப்பாங்க. ஸோ அந்த சிஇஓஸ்லாம் மற்றவங்க கண்ணுக்கு இந்தமாரி ஒரு ஸ்கில்டு எலான் மஸ்கோட பயங்கர ஸ்கில்டாக ஒருத்தர் இருப்பார், உலகத்தில் இல்லாமல் இருப்பாங்க. ஏன் அவங்கள தேடி அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி போகிறதில்ல? ஏன்னா அவங்க இருக்கிற இடம் யாருக்கும் தெரியல. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் திங் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அட்ராக்ட் பண்ண பாருங்கள். தட்ஸ் வாட் ஐ திங்க் ரஜினி டிட். ஸோ அவரோட இனிஷியல் டேஸ்க்கு அப்புறம் வந்து he attracted opportunities rather than running behind it, first thing. And second வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி நெகோஷியேட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து இட்ஸ் a very key important factor guys. ஏன் அப்படின்னா நம்மள நிறைய பேர் வந்து எதை வந்து வச்சு மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி நெகோஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு வந்து இவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்களா, அப்போ எனக்கு இதோட இன்னொரு 5,000 கூட கொடுங்க, உங்கள் கம்பெனிக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்மளை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம பொசிஷன் பண்ணிக்கிறோம், நம்மளை வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எப்படி நம்மளை பொசிஷன் பண்ணால் நம்ம பெஸ்ட்டாக இருப்போம் அப்படின்றத நம்ம யோசிக்கிறதுல லாங் டேர்ம் பெனிஃபிட்டு, லாங் டேர்ம் காஸ்ட் எஃபெக்ட் அப்படின்றத நம்ம பார்க்குறதில்ல. இன்றைக்கி எனக்கு ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட் என்ன அப்படின்ற ஒரு ஆங்கிளில் மட்டும்தான் நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நெகோஷியேட் பண்ணுறோம். இந்த சேலரி எனக்கு 10,000 கொடுக்குறியா, இன்னும் ஒரு 1.5 lakhs எனக்கு பர் ஆனம் கூட வருதா எனக்கு அப்படின்ற லாஜிக் மட்டும்தான் வந்து முக்கால்வாசி பேர் பார்க்குறாங்க கைஸ். அண்ட் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரஜினியோட அந்த கரியரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அது எடுக்கிறப்பே வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் இதோட கேரக்டர் எவ்வளோ பெருசாக இருக்கும், இந்த கேரக்டரில் நான் என்ன அச்சீவ் பண்ணுவேன், இந்த கேரக்டருக்கு உள்ளார நான் போனதுக்கப்புறம் இந்த கேரக்டர் வந்து எத்தனை பேர் மக்கள் இது பேசப்படும் அப்படின்ற மாதிரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ளார நான் எப்படி இன்டெகிரேட் ஆவேன் அப்படின்றதுல தான் வந்து ஹி வாஸ் வெரி மச் ஃபோக்கஸ்ட். அண்ட் அதுக்கப்புறம் பணம்ன்றது வந்து இட் கேம் லேட்டர் ஆன். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் டேஸில் வந்து கமல் ரஜினி நடித்த படத்தில் வந்து அவரோட சேலரிலாம் பார்த்தீங்கன்னா கமலுக்கு தான் அதிகம், ரஜினிக்கு வந்து கம்மி தான். ஸோ அதனால் அப்போ வந்து ஹி டிடன்ட் ஃபோக்கஸ் ஆன் மணி ஏர்ன் பண்ணுறது ஒரு பாயிண்ட் தான். பட் இருந்தாலும் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் எனக்கு எப்படி என்னோடய விசிபிலிட்டி இருக்கும், அந்த மாண்டாஜில் நான் எப்படி தெரிவேன், எனக்கான ப்ரெசன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதுல வந்து ஹி கேவ் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நினைக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த படம் அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸிக்யூஷன். ஸோ இந்த எக்ஸிக்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனிச்சுன்னு வச்சுக்கோங்க கைஸ், நம்ம வந்து எல்லோரும் வேலைக்கு போவோம். ஆனால் நீங்கள் இந்த கம்பெனி விட்டுருங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ண கம்பெனிஸில் உங்களுக்கு மைண்டில் ஞாபகம் இருக்கிற அந்த வேலையை செஞ்ச ஒரு பெஸ்ட்டான ஒரு எம்ப்ளாயி பேர் சொல்லு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் வந்து அவங்க பேர் விட்டுட்டு யாரோ ஒருத்தங்க பேர் சொல்லுவாங்க, என் கம்பெனியில் அவர் வேலை செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல வந்து பெஸ்ட்டாக வேலை செய்யலை அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு மைண்டில் ஒரு சின்ன ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அண்ட் சில பேர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் எம்ப்ளாயாக இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு டக்குன்னு அவங்க பேர் வரும், இல்லை நான் தான் அந்த கம்பெனியில் பெஸ்ட்டு அப்படின்ற பேர் சொல்லுவாங்க. அதில் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய தடவை வந்து வேறு யாராவது ஒரு பேர் தான் அவங்களுக்கு மைண்டில் ஞாபகத்துக்கு வரும், வெளில சொன்னாலும் இன்னொன்று வந்து மைண்டில் அவங்க இன்னொருத்தங்க தான் ஞாபகம் வரும். ஸோ அந்தமாரி ஒரு இம்பேக்டை வந்து நமக்குள்ளாரையே நம்மளை பற்றியான ஒரு அசம்ஷனை காலி பண்ணிட்டு இன்னொருத்தங்க அவங்களோட பேரை நம்மகிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா லைக் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்கும். ஓகே, நம்ம வெளியில் வந்து சொல்லிக்கலாம் நான் தான் அந்த பையனோட பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், ஆனால் மனசுக்குள்ளார வந்து அவன் என்னோட நல்லா வேலை செய்வான், அவனுக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரிஜினலாக ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் பார்த்தீங்களா. நம்மளுக்குள்ளாரே வந்து நம்மளும் அதே வேலை தான் செய்கிறோம், அதில் நம்ம பேரை அழிச்சிட்டு அவன் வந்து என்னோட பெஸ்ட்டாக செய்வான்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளார ஒருத்தன் எழுதிட்டு போகிறான் அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு அந்த வேலையை பெஸ்ட்டாக செஞ்சுருப்பான். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ரஜினி கமல் நடித்த படத்தெல்லாம் எடுத்துக்கோங்களேன். அந்த படம் பேர் வந்து ரஜினி கமல் நடித்து கடைசியாக மூன்று முடிச்சுன்ற ஒரு படத்தில் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு டிவி வாங்கி வெறும் டிடி மட்டும்தான் இருக்கும், இந்த சேனல் மட்டும்தான் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று முடிச்சு படம் வந்து பார்க்குறப்ப அதில் வந்து ரஜினி வந்து வில்லனு, கமல் வந்து ஹீரோ. ஆனால் அந்த படம் வந்து பார்த்து முடித்ததுக்கப்புறம் எனக்கு கமல் வந்து அந்த படத்தில் ஞாபகமே வரல. அதே மாதிரி தான் இணையத்தாளி இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சீன் வந்து ரஜினி வந்து பயந்துட்டு கத்துருவான், மொட்டை மலர்ந்து கீழே விழுற மாதிரி கத்திடுவார். அப்போ வந்து எல்லோரும் ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னு, ஒன்றும் இல்லையா சும்மா ஜாலியாக நீங்களும் போய் உங்கள் ரூமில் போய் காசு சேர்த்துட்டு கத்தி பாருங்களேன் ஜாலியாக இருக்கும் அப்படின்ட்டு. அந்த டயலாக் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும், கேட்குறதுக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அந்த ரஜினி சொன்ன டெலிவரி எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த படத்தில் ஃபுல்லாகவே வந்து கமலுக்கு தான் மெஜாரிட்டி ஆஃப் த சீன்ஸ் இருக்கும், அந்த ஒரு இம்பேக்டான சீன்ஸ் எல்லாமே இருக்கும். ரஜினிக்கு எல்லாமே லைட் வெயிட்டான சீன்ஸ் தான், அதுவும் கடைசி கிளைமேக்ஸில் அந்த சீன்லாம் வந்து ரஜினி அவ்வளோ வரவே கூட மாட்டார். பட் இருந்தாலும் அந்த படத்தில் வந்து ஃபேமஸாக இருந்தது வந்து ரஜினி தான். ஸோ அந்த மாதிரி கொடுத்த ஒரு வேலையை வந்து எப்படி வந்து நம்ம டெலிவர் பண்ணுறோம் அப்படின்றதுல வந்து ஹி வாஸ் வெரி கீன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் கைஸ். அண்ட் ஃபைனலி இந்த படம் வந்து டெலிவர் பண்ணியாச்சு, இந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்றதுல வந்து எவ்வளோ மெனக்கிட்டுறாங்க அப்படின்றது இருக்குல்ல. ஸோ அதை நீங்கள் கவனித்து பாருங்களேன். இப்போ இருக்கிற வந்து ஆக்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அந்த ப்ரொமோஷனுக்குலாம் போகிறதே கிடையாது. படத்துக்கு நான் காசு வாங்கிட்டேன்,
அந்த கொடுத்த காசுக்கு வெறுமனே நான் படத்தில் நடிக்கிறதுக்கு மட்டும் தான் நான் காசு வாங்கினேன், ப்ரொமோஷனுக்குலாம் நான் காசு வாங்கலை. அதனால் வந்து நான் வெறுமனே வந்து படத்தை மட்டும் நடித்து கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்றது மட்டும்தான் வந்து அவங்க இருக்கிறாங்க. ஸோ அது வந்து எப்படின்னா, இன்றைக்கி வந்து இந்த ப்ரொடியூசர்ஸ் அப்படின்றவங்க ஒருத்தங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆக்டர்ஸ்க்கு வந்து வேலையே கிடையாது. யாரும் படமே எடுக்க மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலையே கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணுற கம்பெனி வந்து நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அவன் அடுத்த மாதம் சம்பளம் கொடுக்க முடியாது. அந்த கம்பெனி இல்லைனா எனக்கு வேலையே கிடையாது. ஸோ இப்போ அந்த கம்பெனி நல்லா இருக்கணுன்றதுல வந்து எனக்கு ரியலாக ஒரு அக்கறை இருக்கணும். நான் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணுன்றதுல ரியலாக அக்கறை இருக்கணும். அந்த அக்கறை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராஜெக்ட்டும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நம்மளே ஒரு ரீசனாகவும் இருப்போம். ப்ளஸ் வந்து அது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா அது என்னை வாழ வைக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ரஜினி படம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, எந்த படம் எங்கே ரிலீஸ் ஆனாலும் சரி, அதோட ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், அதுக்கான ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறதா இருக்கட்டும், சன் டிவியில் பாருங்கள் எவ்வளோ ஈவெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு சின்ன ஆக்டர் மாதிரி வந்து அதுக்கு போய் நின்று பார்ட்டிசிபேட் பண்ணி, அதில் வந்து எப்படியாவது அதில் ஒரு ஏதோ ஒரு கதையை சொல்லி, ஏதோ ஒன்று சொல்லி அதை ட்ரெண்ட் ஆக்கி அது மார்க்கெட் பண்ணுறதுல வந்து ஹீஸ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலான ஒரு விஷயமா இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ வந்து ஹீ இஸ் வெரி கீன். எனக்கு வந்து சும்மா நடிச்சுட்டு காசு வாங்கிட்டு போனால் மட்டும் பத்தாது, இதை நான் வந்து என் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும், என் படம் நல்லா இருக்கணும் அப்படின்றது வந்து இட்ஸ் லிட்டில் பியாண்ட் ஒரு ரெகுலர் ஒரு வேலை செய்கிறவங்கள விட இது கொஞ்சம் ஒரு ஹையர் லெவல் திங்கிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது ஒன்று. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் கைஸ், நீங்கள் வந்து ஒரு படம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அனுபவத்தை வந்து நம்ம பார்த்துட்டு வெளியில் வரப்போ அந்த கேரக்டரில் அதில் படத்தில் பார்த்து நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க, எத்தனையோ ஆக்டர்ஸ் எவ்வளோ பேர் நடிச்சிருப்பாங்க. அதில் வந்து ஒரு சில பேர் மட்டும் நம்ம கூடயே நடந்து வருவாங்க. அது வந்து நம்ம போகிற வழியில் நம்ம கூட வந்து வரவங்கள்ட்ட வந்து அவங்கள பற்றி நம்ம பேசிட்டு வருவோம். அதுக்கு அடுத்த நாள் வந்து காலையில் ஆஃபீஸில் போயிட்டு அவங்க நம்ம கூட ஆஃபீஸ்க்கும் வருவாங்க, அங்கேயும் நம்ம அவங்கள பற்றி பேசுவோம். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து நம்ம யாராவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவோம், அங்கேயும் அவங்கள பற்றி நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஒரு 100வது நாள் சத்யராஜோட கேரக்டராக இருக்கட்டும், இல்லை ரஜினி நடித்த அந்த டாப் படம் முள்ளும் மலரும்லேருந்து அந்த ஜானிலேருந்து எல்லா படத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து நம்ம கூட அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே இருக்கும். அது எவ்வளோ தூரத்துக்கு அப்படின்னா 30 வருஷம் கழித்து உங்களுக்கு பையனோ பேரனோ வந்ததுக்கப்புறம் கூட அவங்கக்கிட்டே அந்த கேரக்டர் உங்க கூட உட்காந்துட்டு அந்த கேரக்டரை பற்றி நீங்கள் சொல்லிகிட்டு இருப்பீங்க. ஸோ இந்தமாரி ஒரு கேரக்டர் இந்த படத்தில் செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அந்த கேரக்டர் வந்து என் மனசில் பதியணுன்றதை யோசித்து நடித்தது. ஸோ அந்த கேரக்டர் வந்து அவர் நடிக்கிறப்பே வந்து அவர் மைண்டில் இருந்த ஒரே விஷயம் வந்து என்னை வந்து அவங்க ஞாபகம் வச்சுக்கணும், என்னை கூட கூட்டிகிட்டு போகணும், அவங்க இந்த படத்தை முடிச்சுட்டு என்னை கூட கூட்டிகிட்டு போயிடணும், அவங்க வீட்டுக்கு என்னை கூட கூப்பிட்டு போயிடணும் அப்படின்றது வந்து இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சக்ஸஸ் ஃபார்முலா கைஸ். ஸோ நம்ம வந்து எந்த வேலை செஞ்சாலும் சரி, அங்கே இருக்கிற முக்கியமான கீ டிசிஷன் மேக்கர்ஸ் வந்து நம்ம அந்த வேலையில் செஞ்ச நம்ம ஒர்க்கோட பர்ஃபார்மன்ஸு, நம்ம எந்த அளவுக்கு நேர்மையாக ஹானஸ்ட்டாக வேலை செஞ்சுருக்கிறோம், எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கரு அண்ட் எவ்வளோ ஒரு உண்மையாக பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய நம்மளோட குவாலிட்டிஸ் வந்து அந்த ஒரு 1 இயர் நம்ம இருக்கிறோம்ல, ஸோ அந்த ஒரு டைமில் வந்து நம்மளுக்கான ஒரு பிளேஸ் நம்ம கொடுக்கலாம், நம்மளுக்கான ஒரு இமேஜ் மென்டல் பிக்சர் மற்றவங்க மனசில் நம்ம க்ரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி நம்மளோட ஒரு காப்பி வந்து இந்தமாரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு நம்ம கம்பெனியோட சிஇஓவாக இருக்கட்டும், சிடிஓவாக இருக்கட்டும், அவங்க கூட நீங்கள் அமுச்சு வச்சிடணும். ஏன்னா நாளைக்கு அவங்க ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்கன்னா என் கம்பெனிக்கு வந்து இவன் தேவை அப்படின்னு இருக்கும். நீங்கள் கவனிச்சு பாருங்கள், என்னோட லிங்க்டின்ல பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ண ஒரு 3 ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து ஏற்கனவே அந்த ஃபவுண்டர்ஸ் வந்து இன்னொரு கம்பெனியில் சிடிஓவோ சிஎஃப்ஓவோ அந்தமாதிரி இருந்தவங்க. அவங்க இன்னொரு கம்பெனி ஆரம்பித்தோடனே ஃபஸ்ட்டு கூப்பிட்டது எனக்கு தான். நான் ஃபவுண்டிங் மெம்பராக 3 ஸ்டார்ட் அப் கம்பெனியில் இருந்திருக்கேன். இப்போ வந்து புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, அதுலேயும் வந்து அந்த கம்பெனியோட சிடிஓவாக நான் இருக்கிறேன். ஸோ அவங்க வந்து ஏன் என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச அந்த வேலை வந்து ஐ மேட் காப்பி ஆஃப் மை செல்ஃப், என்னை ஒரு க்ளோன் மாரி ஆக்கி அவங்க கூட அமுச்சு விட்டேன். இத்தனை வருஷம் நான் அவங்க கூட தான் இருந்திருக்கிறேன். ஒரு 4 வருஷம் 5 வருஷமாக கழித்து அவங்க கூட வந்து அவங்க திரும்ப என்னை ஞாபகம் வச்சு என்னை கூப்பிட்ருக்காங்கன்னா பாருங்கள். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து we have to take it very seriously guys. நம்ம வந்து நம்மள எல்லாரும் மறக்கிற மாதிரி ஒரு இமேஜை வந்து நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. அதை நம்ம பண்ணுறது அது வேஸ்ட். அது ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக நம்மளை யாரும் மறக்கக்கூடாது. நம்ம எல்லோரும் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு நம்மளை கூப்பிட்டு போயிடணும், நம்ம அவங்க நல்ல விஷயத்துக்காக அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நம்மளை. ஓகே, we'll catch up again in another video guys, and thank you so much and cheers.